தீபாவளிக்கு நீங்க கடையில வாங்கக்கூடிய பலகாரங்கள் சுத்தமான எண்ணெயில செஞ்சிருக்குன்னு சந்தேகம் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சொந்தமாக என் கையில் எண்ணெய் ஆட்டி ப்ரிப்பேர் பண்ணி அதில் சமைக்கணுங்கிறது என்னோட ஆசை. மாதம் 50,000 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக. ஆனால் இவ்வளோ ஒரு இதில் லாபம் இருக்குங்கிறது தெரியுறதில்ல. மாதம் ஒரு 2,500 ரூபா முதலீட்டில் மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தொழில் தான் இந்த தொழில். எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நாங்கள் வந்து தொழில் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தமாக எல்லா ட்ரைனிங் நாங்கள் ஃப்ரீயாகவே தரோம். உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. பாதாம் ஆயிலில் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பேர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் பாதாம் ஆயில் எடுத்து காட்டியிருக்கீங்க. இவ்வளோ சூப்பரான மிஷினோட பிரைஸ் என்ன சார்? நிச்சயமாங்க. ஆமா சார், வீட்டில் இருந்தே தொழில் தொடங்கும்னு நினைக்கிற பெண்கள் மற்றும் வேலை இல்லாத இளைஞர்கள் அந்தங்களுடைய ஓன் ஃபேக்டரியில இந்த மிஷினை தயாரிக்கிறதுனால உங்களுக்கு இந்த மிஷினுடைய வாரண்டி கேரண்டி பத்தி கவலையப்பட வேண்டியதில்லை. இதுக்குன்னு தனியா வந்து 3 phase கரண்ட் அப்படியெல்லாம் வாங்கணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டு கரண்ட்லயே ஒரு சின்ன இடத்துல தொழில் ரீதியா யாராச்சும் ஒரு நல்ல வீட்லயே வச்சு ஒரு சின்ன தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அரசாங்க மானியத்தோட லோனோட ஒரு நல்ல தொழில் பண்றதுக்கு ஒரு இந்த மிஷின்ல வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எதுனே வந்து நம்ம இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணுங்க. ஓகே சார், இதுல கடலை மட்டும் தான் ஆட்ட முடியுங்களா? இல்ல சார், அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எள்ளு, தேங்காய், பாதாம் பருப்பு, கருஞ்சீரகம், ஃபிளக்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் எடுக்கலாம். ஒன்னொன்னா நம்ம இப்ப காமிக்க போறோம். கீழே எண்ணெய் தரன்னு கொட்டக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, நம்ம எதுக்கோ முதலீடு செய்யறோம். இது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கான ஒரு முதலீடு. ஓகே சார். வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ் vlogs. இந்த தீபாவளிக்கு என்னோட சப்ஸ்கிரைபரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக ஒரு வீடியோ பண்ணலாமேன்னு சொல்லி எனக்கு யோசனை இருந்தது. அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். வாங்க என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், உங்களை பற்றியும் உங்களோட பிஸ்னஸ் பற்றியும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். சின்ன சொல்லி. வணக்கம், ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோவை. மார்க்கெட்ல விற்கிற நஞ்சு கலந்த கலப்படமான எண்ணெயை வாங்கி பிரஷர் சுகர் அப்படின்னு பல வகையான வியாதியில் அலல்படுறாங்க சார். கண்டிப்பா. அதற்கான ஒரு தீர்வா தான் ஆருத்ரா என்டர்பிரைஸ் வந்து ஒரு மினி செக் மிஷின் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஓ சூப்பர் சார். இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடுகு, எள்ளு, நிலக்கடலை, தேங்காய், சூரியகாந்தி, பாதாம் பருப்பு இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணெயும் நம்ம வீட்லயே நம்ம கைப்பட எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்ஸி மாதிரி தாங்க சார். ஆமா, நீங்க வந்து இப்போ இதுதான் மிஷின் சைஸே. ஆமா, இது வந்து ஒரு சின்ன மிக்ஸி, குட்டி மிக்ஸி. சூப்பர். இதுல நம்ம எண்ணெய் எடுக்க போறோம். நம்ம வந்து இதுல வந்து சுத்தமான ஒரு ஆர்கானிக் ஆயில் நம்ம வீட்லயே எடுக்க போறோம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு நம்ம வந்து பெரிய செக் மிஷின் தேடி வீடு வீதியா போய் அலையணுங்கிற அவசியமே கிடையாது. இது நம்ம எப்படி சட்னி ஆட்டுறதுக்கு ஒரு மிக்ஸியோ அதே மாதிரி எண்ணெய் ஆட்டுறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி. சூப்பர். இந்த மிக்ஸில நீங்க வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம பட்டன் ஆன் பண்ணி மேல கடலையை போட்டா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு எண்ணெய் வந்துடும். அப்படிங்களா? ஆமா. என்ன சார் சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பாங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கு. நிச்சயமா டெமோ காட்ட முடியுமா? நிச்சயமாங்க. இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றது ரொம்ப சிம்பிள்ங்க. ஜஸ்ட் இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்றீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் சுவிட்ச் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மள கடலை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம மேல கடலை எடுத்து இப்படி போட்டோம்னா போதுங்க. அடுத்த செகண்ட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கீழே எண்ணெய் தரன்னு கொட்டக்க ஆரம்பிச்சிடும். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஆமா, ஒரு சுத்தமான ஆர்கானிக் ஆயில் நம்ம கண் முன்னாண்ட நம்ம வீட்லயே எடுத்துக்கலாங்க. என்ன சார் மேல கடலை போட்ட உடனே ஆயில் வருது? நிச்சயமாங்க, அதான் இந்த மிஷினோட பியூட்டியே. சூப்பர். வேற லெவல் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். ஆமாங்க. நம்ம எதுக்கோ முதலீடு செய்யறோம். இது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கான ஒரு முதலீடு. ஓகே சார். இதுல கடலை மட்டும் தான் ஆட்ட முடியுங்களா? இல்ல சார், அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எள்ளு, தேங்காய், பாதாம் பருப்பு, கருஞ்சீரகம், ஃபிளக்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் எடுக்கலாம். ஒன்னொன்னா நம்ம இப்ப காமிக்க போறோம். ஓ, பாதாம்ல இருந்து கூட ஆயில் எடுக்கலாம்? ஆமாங்க. சூப்பர் சார், சூப்பர். பாருங்க, பாதாம், பூசணி விதை, இது இல்லாம கருஞ்சீரகத்துல முதற்கொண்டு ஆயில் எடுக்கலாம்னு சொல்றாங்க சார். உண்மையாலுமே கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இது என்ன ஆயில் சார் எடுக்க போறீங்க? இப்ப நாம எள்ளு, அதாவது எல்லா எண்ணெயுமே வந்து கடலைனா கடலை எண்ணெய்வாங்க, தேங்காய்னா தேங்காய் எண்ணெய்வாங்க. ஆனா எள்ளுக்கு மட்டும் தான் நல்ல எண்ணெய்வாங்க. ஆமா சார். ஆமா. இந்த நல்ல எண்ணெயை நம்ம மிஷின்லயே எடுத்துக்கலாம். மேல எடுத்து நம்ம இப்ப எல்லாம் போட்டிருக்கோம். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அழகா நம்மளுக்கு இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பா வந்துட்டு இருக்கு. நல்லெண்ணெய் ஸ்மெல் பாத்தீங்களா, அந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் அடிக்கும். நல்லெண்ணெய் கமன்னு வருது. ஆமா. சூப்பர் சார், சூப்பர். மேல நீங்க அந்த எள்ள போட்ட உடனே அடுத்த செகண்ட் நீங்க கீழே ஆயில் வர ஆரம்பிச்சிருது. ஏன் சார்? ஆமாங்க. சூப்பரான மிஷின். பாருங்க எவ்வளவு காம்பாக்டா இருக்கு. ஒரு சின்ன மிக்சர் மாதிரி தாங்க இருக்கு. ஜூசர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜூசர் மாதிரி இருக்கு. இதோட பாக்ஸ் கூட பாருங்க, ஒரு மிக்சியோட பாக்ஸ் என்ன சைஸ் இருக்குமோ அதே பாக்ஸ்ல தான் கொடுக்குறாங்க. இந்த மிஷின்ல லேடிஸ்க்கு ஸ்கின் கேருக்கு தேவையான பாதாம் எண்ணெய் அடிச்சுக்கலாம். மார்க்கெட்ல நீங்க பாதாம் எண்ணெய் நிறைய வாங்கியிருப்பீங்க, ஆனா அது ஒரிஜினலா அதோட ரேட் எல்லாம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த பாதாம் பருப்பு எடுத்து நீங்க ஜஸ்ட் இந்த மிக்சியில மேல போட்டீங்கன்னா போதும், அடுத்த செகண்ட் உங்களுக்கு பாதாம் எண்ணெய் ரெடி. நம்ம சுத்தமான ஒரு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆட்டி வந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்து அது வந்து ஒரு சிக்கு வாசம் அடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாட்டிலில் நம்ம கடையில் விற்கிற எண்ணெய்கள்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு போட்டதுலேருந்து ஒரு 10 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், கெடாமல் இருக்கும். அது காரணம் என்னென்னா அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் என்னென்னமோ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணெய்களை நம்ம வாங்கி சாப்பிடும்போது பல வகையான நம்மளுக்கு வியாதி வரத்தானே செய்யுங்க. நம்மளுடைய இந்த சின்ன மிக்சியில் வந்து நம்ம எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்ம திருப்திகரமாக நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான எல்லாமே எடுத்துக்கலாங்க. ஒருனாவே மோட்டருக்கு ஸ்பெஷலுங்க. ஆமாங்க. ஸோ நாங்கள் எங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரிலேயே இந்த மிஷினை தயாரிக்கிறனால உங்களுக்கு இந்த மிஷினுடைய வாரண்டி கேரண்டி பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. நாங்கள் இந்த மிஷினுக்கு வந்து 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம். இவ்வளோ வருஷமா நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிச்சயமா. ஏதோ ஒரு கஸ்டமர் ரிவ்யூ கிடைக்குமா சார்? ரிவ்யூ என்ன சார், ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு ஃபேமிலி வந்து நம்ம கம்பெனிக்கு மிஷின் வாங்குறதுக்கு தென்காசிலேருந்து வந்திருக்காங்க. சூப்பர். ஸோ அவங்க கிட்டவே நான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. வணக்கம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், எங்கள் கம்பெனிக்கு வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ சார் வந்து ஒரு கஸ்டமர்னுடைய ரிவ்யூஸ் கேட்டாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்தீங்க, எனக்காக ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஓகே மேடம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க மேடம்? நாங்கள் தென்காசியிலேருந்து. தென்காசிலேருந்து வரேன். எப்படி இந்த மிஷின் எங்கே பார்த்தீங்க நீங்கள்? நாங்கள் இது யூடியூப்ல பார்த்தோம். சரி. ஆனால் யூடியூப்ல பார்க்குறத விட டைரெக்டாக போய் விசிட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காக டைரெக்டாக வந்திருக்கிறோம். ஓகே மேடம். எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். மேடம் ஏன் மேடம் இந்த மிஷினை சூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க? நாங்கள் வீட்டில் வாங்குற ஒவ்வொரு யூஸ் பண்ணுற பேக்கெட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் எப்படி இருக்குங்கிறது பியூராக இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. இது சொந்தமாக என் கையில் எண்ணெய் ஆட்டி ப்ரிப்பேர் பண்ணி அதில் சமைக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதனால் வந்து பார்த்துட்டு அதை எடுக்கலாங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். சூப்பர். பல முதலீடுகள் நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த தீபாவளிக்கு ஒரு ஆரோக்கியமாக நம்ம குடும்பம் இருக்கும்னு நினைக்கிறதுக்காக நீங்கள் இந்த மிஷின் வாங்கி இதில் ஒரு முதலீடு பண்ணலான்னு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. பாதாம் ஆயிலில் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பேர் தான் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் பாதாம் ஆயில் எடுத்து காட்டியிருக்கீங்க. இவ்வளோ சூப்பரான மிஷினோட ப்ரைஸ் என்ன சார்? நிச்சயமாங்க சார், நாங்கள் வந்து ஓன் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ரொம்ப கம்மி ரேட்டாக 15,000 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கே நாங்கள் டெலிவரி செய்கிறோம். ஓகே. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் தான் நாங்கள் வந்து இதை பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கொரியரில், லாரியில், ஏர்போர்ட்டில் ஆல் ஓவர் இந்தியா, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். டேமேஜ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கவலையே வேண்டியதில்லை. சரி. நல்ல ஒரு அற்புதமான பேக்கிங், அதுபோக நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தரோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி எங்களுக்கு இருக்கு. சூப்பர் 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 சார். இந்த அட்டாச்மெண்ட் எதுக்கு சார்? சார் இந்த மிஷினில் எண்ணெய் மட்டும் இல்லைங்க, தேங்காயும் திரிக்கலாம். ஓ, தேங்காய் துருவி. ஆமாங்க. இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம இந்த மிஷினில் இப்படி மாட்டிட்டு மிஷின் ஆன் பண்ணா போதும், அடுத்த செகண்ட் நம்ம தேங்காய் திரிக்கலாங்க. சரி சரி. இந்த டெய்லி நம்ம வீட்டு யூஸ்க்கு இந்த தேங்காய் துருவி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை சார்? நிச்சயமாங்க. சட்னி ஆட்டுற கவலையப்பட வேண்டாம். சூப்பர் சார் சூப்பர். இப்போ எத்தனை வருஷமா சார் இந்த மிஷின் நீங்கள் மேனுஃபேக்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க? சார் நாங்கள் கடந்த 8 வருஷமா இந்த மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணி சரி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் போது அது போக ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சூப்பர் சார். ஆமாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு மிஷின் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை சார், நாங்கள் விதவிதமான மிஷின் இருக்குது. இது வந்து வீட்டுக்குன்னே வந்து எங்ககிட்ட வந்து 5,000 ரூபாய் இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குது. சரி. தொழில் ரீதியா யாராச்சும் ஒரு நல்ல வீட்லயே வச்சு ஒரு சின்ன தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அரசாங்க மானியத்தோட லோனோட ஒரு நல்ல தொழில் பண்றதுக்கு ஒரு மினி செக் மிஷின் வச்சிருக்கோம். ஓ, கமர்ஷியல் மிஷின் கூட இருக்குங்களா? ஆமா, வாங்க பார்க்கலாம். காட்டுங்க சார். சூப்பர். ஓ, இதானுங்களா? இதுவும் கூட நல்ல காம்பாக்டா தான் இருக்கும் போல இருக்கு. ஏன் சார்? ஆமா சார், வீட்டில இருந்தே தொழில் தொடங்கும்னு நினைக்கிற பெண்கள் மற்றும் வேலை இல்லாத இளைஞர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்லயே வந்து டெய்லி ஒரு 100 லிட்டர் எண்ணெய் எடுக்கிற மாதிரி சரி ஒரு சின்ன மிஷின், சிங்கிள் பேஸ் கரண்ட், இதுக்குன்னு தனியா வந்து 3 பேஸ் கரண்ட் அப்படியெல்லாம் வாங்கணுங்கிறதுல நம்ம வீட்டு கரண்ட்லயே ஒரு சின்ன இடத்துல எல்லா எண்ணெயுமே, அதாவது தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், எல்லா எண்ணெயும் நம்ம ஒரே மிக்சியில ஒரு நாளைக்கு 100 லிட்டர் வரைக்கும் எடுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மிஷின் தான் நம்மளுடைய இந்த மினி செக் மிஷின். அப்படிங்களா? இதுக்கு வந்து இப்ப தொழில் தொடங்கணும், அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு முதலீடு வேணும், அதுக்கு என்னடா கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அரசாங்கமே என்ன பண்ணுதுன்னா மானியத்தோட லோனும் கொடுக்குறாங்க. இந்த மிஷினுக்கு வந்து 35% மானியத்தோட லோனும் கொடுக்குறாங்க. மாசம் ஒரு 2,500 ரூபாய் முதலீட்டுல மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தொழில் தான் இந்த மினி செக் மிஷின். சார் சொல்றீங்க மாசம் 50,000மா? அதுல பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு இந்த லோன் கொடுக்கறனால நீங்க மாசம் 2,500 ரூபாய் டியூ கட்டினா போதும், நம்ம இந்த மிஷின் உங்க வீட்டுக்கே தேடி வந்துரும். சரி. சோ அதனால வந்து வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 50,000 உறுதியா வருமானம் இருக்குது. இந்த தொழிலுக்கு நாங்க மெஷின் மட்டும் கொடுக்கறதில்ல, நாங்க தொழில் மேம்பாட்டு பயிற்சின்னு இந்த தொழில் செய்யறதுக்கு, இந்த தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நாங்க வந்து தொழில் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தமா எல்லா ட்ரைனிங் நாங்க ஃப்ரீயாவே தரோம். சூப்பர் சார். இப்போ எக்ஸ்ட்ரா 170 வந்தால் போதும். உங்களுக்கு 170 வந்து இது முதல்ல 0 வந்துருக்குங்க, நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருந்தேன், உங்களுக்கு இது ப்ளஸ் ஆகிடுச்சு. 107 அந்த வீடியோ எடுக்கலாம். நம்ம வந்து மேலே தேங்காய் நமக்கு போட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ன தரன்னு போட்டுருவோம். நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு கைப்பிடி ஒரு 1 கிலோ 2 கிலோ ஆட்டலாம், இல்லை 200 கிலோ ஆட்டலாம். இப்போ பெரிய செக் மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மினிமம் ஒரு 10-15 கிலோ இருந்தால் ஆட்டவே முடியும். ஆனால் இந்த மிஷினில் வந்து ஜஸ்ட் ஒரு கைப்பிடி எடுத்து மேலே போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு சுத்தமான எண்ணெய் கிடைச்சிடும்.
இதான் என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு 5 கிலோ கொண்டு போய் ஆட்டிக்கலாம், இல்லை ஒரு 2 கிலோ கொண்டு போய் பாதாம் பருப்புன்னா 10 கிலோ 20 கிலோ பாதாம் பருப்பு கொண்டு போக முடியாது. ஸ்கின் கேருக்கு லேடிஸ்க்கு பாதாம் பருப்பு என்ன, பாதாம் எண்ணெயில் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இந்த மிஷினில் போட்டு ஆட்டும் போது ரொம்ப கம்மி ரேட்டில் குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கொண்டு வந்தாங்கன்னா உடனே 1 கிலோ கொடுத்தாலும் ஆட்டி கொடுத்துடலாம். இது ஒரு பெரிய பெனிஃபிட் நம்ம கருஞ்சீரகத்தில் சூப்பராக என்ன வரும் நம்ம மிஷினில். எந்த எண்ணெயும் எடுத்துக்கலாங்க, கடுகு, எள்ளு, நிலக்கடலை, தேங்காய், சூரியகாந்தி, பாதாம் பருப்பு, கருஞ்சீரகம், ஒரே மிஷின்ல எதுவுமே மாற்ற வேண்டியது, ஒரே மிஷின்ல எல்லா எண்ணெயும் எடுத்துக்கலாம். அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே சார், இந்த கமர்ஷியல் மிஷினோட பிரைஸ் என்ன சார்? சார் நம்ம இந்த கமர்ஷியல் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 HP ஆயில் மிஷினு, அது போக ஒரு 1 HP தேங்காய் கட் பண்ற மிஷின், இந்த ரெண்டையும் நாங்க தர்றோங்க. அதனுடைய விலை பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாங்க. அப்படிங்களா? இதுக்கு வந்து சப்சிடி மானியம் அரசாங்கம் வந்து 40,000 ரூபாவை மானியமா தர்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 ரூபாய் அது லோனா கொடுத்துறாங்க. அந்த 80,000 ரூபாய்க்கு நீங்க வந்து மாசம் ஒரு 2,500 ரூபாய் முதலீடு போட்டா போதுங்க, உங்களுக்கு மிஷின் உங்க வீடு தேடி வந்துடும். ஸோ ஆனால் இதனுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சராசரியாக ஒரு 200 கிலோ வரை கரைக்கலாங்க. ஒரு மணிக்கு 20 கிலோ வரை கரைக்குது. ஸோ இது ஒரு மணிக்கு 20 கிலோ அப்படிங்கிற போது 1 கிலோ அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து 1 ரூபாய் கரண்ட் சார்ஜ் கூட வரதில்லை. ஆனால் நம்ம ஆட்டி கொடுக்குற கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வாங்குறோம். 15 ரூபான்னு போட்டால் கூட ஒரு கிலோவுக்கு நமக்கு 14 ரூபா நிற்குது. ஒரு நாளைக்கு நம்ம 100 கிலோ அரைச்சா கூட 1,400 ரூபா நம்மளுக்கு லாபம். நம்ம அது போக இப்போ இந்த ஆயில் எல்லாம் விற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வெறும் ஒரு 50 ரூபா. நமக்கு இது ஆட்டுற கூலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 200 ரூபாய்க்குள்ள எல்லாமே அடங்கிடுதுங்க. அப்போ இது ஒரு 250 ரூபா நம்ம ஒரு இப்போ ஒரிஜினல் செக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் கூட விற்க சொல்றதில்ல. வெறும் 250 ரூபாய்க்கு ஒரு 10 லிட்டர் ஒரு 50 ரூபா லாபத்துக்கு 10 லிட்டர் விற்றீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் இதுல லாபம். அது போக நீங்க டெய்லி 100-200 கிலோல கூலி கரைக்க வேண்டியதில்லை. ஒரு 50 கிலோ அரைச்சு வெறும் 10 ரூபா லாபத்துக்கு அதுல ஒரு 500 ரூபா பார்த்தா டெய்லி 1000 ரூபாய் நிற்குதுங்க. சூப்பர். அப்போ ஒரு மாசத்துக்கு மினிமம் ஒரு 30,000 சிம்பிளா, அதாவது கஷ்டமே இல்லாம மினிமம் 30,000. ஆனா இதுவே நம்ம வந்து 5 லிட்டர் 10 லிட்டருங்கிறத நம்ம வந்து தொழில் பயிற்சி நாங்கள் தந்துட்டு இருக்கோம். அதன் மூலியமா நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் அப்படிங்கிற அப்படியே உங்களுடைய இந்த மார்க்கெட்டிங் அதிகப்படுத்திட்டு போகும்போது மாசம் 50,000 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா யாருக்குமே இவ்வளவு ஒரு இதுல லாபம் இருக்குங்கிறது தெரியுது இல்ல. என்ன பிசினஸ், ஏன்னா எந்த ஒரு தொழிலுக்கு டிமாண்ட் அதிகமோ அந்த பிசினஸ் கண்டிப்பா ஜெயிச்சிடும். என்ன வந்து யாருமே வேண்டாம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்படி ஒரு அற்புதமான இந்த தொழிலை வந்து யார் எடுத்தாலும் நிச்சயம் நீங்க வெற்றி பெறுவீங்க. சூப்பர். இப்படி பல வகையான யூஸ் இருக்கிற இந்த மினி செக் மிஷினா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு தொழில் ரீதியா இந்த பெரிய மிஷின் வேணாலும் சரி, நம்மளுடைய ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோவை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார், ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உண்மையாலுமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது உங்கள் கான்செப்ட்டு. அதே சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். கண்டிப்பாக சார். ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு மிக்சர் மாதிரி இந்த மிஷின் கண்டிப்பாக இல்லைன்னா பாருங்க, தேவைப்படும் இல்லை, இருக்கும் கண்டிப்பாக. அடுத்த 5 வருஷத்துல இந்த மிஷின் தான் சார் ஒவ்வொரு வீட்லையும் தெரிஞ்சு. ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஆயில் வாங்குறதுக்காக தேடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் மரச்செக்கா, இதை இரும்பு செக்கா, நல்லதா கெட்டதா, என்ன பிராண்ட் வாங்கலாம்னு யோசனை அவங்களுக்கு. இந்த பிரச்சனை எங்க வீட்டுல செக் இருந்தா நானே ஆட்டி எடுத்துக்குவேன்னு சொல்லி பல பேர் யோசிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க. நிச்சயமா சார், ரொம்ப கம்மியான முதலீடு, 15,000 இருந்தா போதும் உங்களுக்கு தேவையான மிஷின்ல ஆட்டி எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தான் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கும் போது ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. நன்றி. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆருத்ரா என்டர்பிரைசஸில் இந்த மிஷினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.